கதையோட ஆரம்பத்துல ஒரு டெலிவரி வேலை பார்த்துட்டு இருக்கிற பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு பீட்டர். என்னதான் கையில ஒரு வேலை இருந்தாலுமே ஸ்டில் அந்த வேலைங்கிறது அவனோட தினசரி வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு தான் அதோட சம்பளம், அதோட சேலரிங்கிறது இருக்கே தவிர, அதை வச்சுட்டு அவனுக்கு இருக்கிற சில கடன் தொல்லைகள் எதையுமே தீர்க்க முடியற மாதிரி தெரியல. ஸோ அதனாலேயே யாராவது கால் பண்ணாலாம் பெருசா எடுக்கிறது கிடையாது. இப்படி ஹீரோ வீட்டில் இருக்கைக்குள்ள யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கும். என்னடான்னு நீக்னா திடீர்னு உள்ள வந்த ஒருத்தன் அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிச்சு போடுறான். திருடங்களா அப்படின்னு பார்த்தா அதான் கிடையாது. ரெபேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருப்பா. இவ ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனா கொஞ்சம் பழைய ஃப்ரெண்டு. நிறைய காசெல்லாம் கடன் வாங்கி இருந்திருப்பான் போல. இன்னுமாட அதை திருப்பி கொடுக்குற அப்படின்னு சொல்லி தான் சண்டைக்கு வந்திருப்பா. இப்போதைக்கு அவன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காசை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி காசை ஒழுங்கு மரியாதையா செட்டில் பண்ற, இல்லைன்னா பாரு மண்டை பத்திரங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போவான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட காரை எடுத்துக்கிட்டு அவனோட வீட்டில் இருந்த பழைய பொருட்கள்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு thrift ஷாப்ல சேல் பண்ணலான்னு இருந்தா அவன் நினைச்ச அளவுக்கு அதுல அவனால அவ்வளோ காசு பார்க்க முடியல. ஆனா அப்போன்னு பார்த்து அவனோட மொபைல்ல இன்னொரு டெலிவரி வந்திருக்கு அப்படிங்கிற மெசேஜ் வரும். ரைட், இப்போ இருக்கிற சூழ்நிலையில எந்த டெலிவரியும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வேக வேகமா கடைக்கு போனவனும் பொருள்லாம் வாங்கிட்டு டெலிவரி பண்றதுக்காக அவன் கார்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க முன்னாடி இந்த பனி எல்லாத்தையும் ரோட்ல இருந்து அகற்றக்காக ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது போய்கிட்டு இருக்குமா, என்னடா இது இவ்வளோ ஸ்லோவா போகுதுன்னு வேகமா ஹீரோ அந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறான். அடுத்தது ஒரு டெலிவரி பண்றதுக்காகவும் வேகமா வந்துட்டு இருக்கும்போது அதே வழியில இன்னுமே அந்த ட்ரக் போய்கிட்டு இருக்குமா. இவன் என்ன ஆமா மாதிரி போறான், எப்போ பின்னாடியே போறதுன்னு யோசிச்சு மறுபடியும் அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணலான்னு இருந்தா ஜஸ்ட் மிஸ் ஆப்போசிட்ல வந்த கார் அவனை தட்டி தூக்கி இருந்திருக்கும். ஒரு செகண்ட் அவனுக்கே மூச்சே போயிருச்சு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போயிட்டு அடுத்த டெலிவரியை மேக் பண்றதுக்காக பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கிறானா. ஸோ வாங்கிட்டு வெளியில வரும்போது ஆல்ரெடி நைட் ஆயிருச்சு. அவ்வளோ பணியில மறுபடியும் இப்போ அவன் நைட்டு டெலிவரி மேக் பண்ணி ஆகணும். ஆனா மறுபடியுமே அந்த இடத்துல அந்த ஸ்னோ ட்ரக் வந்து நிக்க, ஆனா இந்த தடவை அது ஆப்போசிட்ல வந்து நிக்குதா. அந்த ஆள் விலகிற மாதிரியும் தெரியல. ஹீரோவும் போட்டு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறான். ஏ சாவுராகி, என்ன டென்ஷன் பண்றக்கே வருவீங்களாடா அப்படின்னு சொல்லி ஹீரோலாம் பயங்கரமா நின்று கத்திட்டு இருக்கும்போது அந்த ட்ரக்ல இருக்கிற டிரைவருக்கும் கோவம் வந்துருச்சு போல. விட்டா அவரும் வண்டி எடுத்துட்டு வந்து அப்படியே ஹீரோ மேல மோதிந்திருப்பாரு. ஆனா கரெக்டான நேரத்துல ஊரோட ஷெரீஃப் ரோந்துக்கு வந்திருப்பாரு போல. ஸோ அவரு அங்க நின்றுட்டு இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு எல்லா மேட்டர்லாம் கேட்கும்போது நீங்க என்ன விசாரிக்கிறது விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ட்ரக் அந்த பைபிளையே கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லக்குள்ள பார்த்தா அந்த ட்ரக் டிரைவர் அதுக்கப்புறம் வண்டியை திருப்பிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் சொல்லுவான், இந்த மாதிரி நான் காலையில இருந்து அந்த ட்ரக் டிரைவரை பார்த்துட்டே தான் இருக்கிறேன், ஒரு மாதிரி எங்கிட்டயே வம்பு பண்ற மாதிரியே தெரியுது, இதே ரோட்ல தான் சுத்தி தெரியுறான்னு சொன்னா அதுக்கு ஷெரீஃபோட பதிலுங்கிறது மேபி அவங்க இது தொலைஞ்சு போயிருக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்றாரா. எது இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தன் தொலைஞ்சு போயிருக்கானா, அதை நான் நம்பணுமா? ஏன் படுத்துறாத, நான் காலையில இருந்து என் பின்னாடியே வரான்னு சொல்றேன்னு சொல்லும் போது அந்த ஷெரீஃப் சரி சரி மாசம் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காத, வேலை இருந்து போய் பாருங்கிற மாதிரி ஷெரீஃப் அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹீரோவும் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு டெலிவரி நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா கொண்டு போய் ஃபுட்டை டெலிவரி பண்ணி ஆகணும்ட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி இது வேலைக்கு ஆகாது, இப்போதைக்கு கொஞ்சம் காசு இருக்குது, இந்த காசை டபுள் ஆக்க முடியுமான்னு யோசிச்சவனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு சூதாடலாமான்னு பாக்குறான். ஆனா வேலைக்கு ஆகல. அந்த இடத்துல தோத்து போய் முக்காவாசியான காசு அதே இடத்துல இழக்க அவனுக்கு பெரிய வருத்தம் தான். இருந்தாலும் சரி இங்க நின்றுகிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருப்பானா. அப்படி அவன் காரை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி அதே மர்மமான ட்ரக்குங்கிறத அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. யார் அவன் பாடிஸோட என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானேன்னு தொடர்ந்து நம்ம ஹீரோ எவ்வளவு வேகமா வந்தாலும் அந்தாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல ஹீரோ அவன் கையில வச்சிருந்திருக்க ஜூஸ் கேனை அப்படியே பின்னாடியில தூக்கி எறிவான். அந்த ட்ரக் மேல படுற மாதிரி அந்த ட்ரக் மேலேயும் படும். அப்படி அந்த ட்ரக் மேல பட்ட உடனே அந்த ட்ரக் அதே இடத்துல கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக அவன் பாரு என்ன பார்த்து பயந்துட்டான், பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி இந்த கேப்ல ஹீரோ பையன் காரை அழுத்தி பிடிச்சி வேகமா வந்துகிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவோட சந்தோஷம் நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா பின்னாடி அந்த ட்ரக் திருப்பி அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவனை சேஸ் பண்ணிட்டு வருது. ஆனா இந்த தடவை டெஃபினட்டா அவ்வளோ வேகமா வரதை பார்க்கும்போது அருமை, நம்மளை கண்டிப்பா முடிச்சு கட்ட தான் வரன்னு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பா அந்த வண்டி மட்டும் நம்ம கார் மேல மோதிச்சு காரு சின்ன பின்னமாயிரும் அப்படின்னு இவனும் வேகமா வந்துகிட்டே இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல அந்த ட்ரக் டிரைவர் ஆல்மோஸ்ட் கார் கிட்ட வந்து அப்படியே காரை எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்படி இடிச்சு ரோடை விட்டு வெளியில தள்ளி விடுறது அவனோட நோக்கமா இருக்கு. இருந்தாலும் அதுல சிக்காம எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ட்ரக்குக்கும் காருக்கும் நடுவில் மறுபடியும் ஒரு சின்ன கேப்புங்கிறது இருக்கு. ஆனா இந்த தடவை அந்த ட்ரக் டிரைவர் அந்த ட்ரக்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு வருவானா. யாரு சாமி இவன், அவனுக்கு என்ன பாவம் பண்ண, எதுக்கு என்ன இப்படி கொல்றதுக்காக இவ்வளவு வேகமா வரான்ட்டு அவனும் காரை வேகமா ஓட்டிட்டு எப்படியே ஊருக்குள்ள வந்துடுறான். அப்படி ஊருக்குள்ள வந்த உடனே முதல் வேலையா போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு தன்னைத்தானே அவன் காம் டவுன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஷெரீஃப் இருக்கிறார்ல அவர் வருவாரா. என்னடா பையன் நீ தான் அந்த ரோட்ல நின்றுட்டு இருந்தீல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் சொல்லிடுறான், நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ட்ரக் ஒன்று வந்துச்சுல எனக்கு ஆப்போசிட்ல நின்னுச்சுல, அந்த ட்ரக் விடாம என்னை இடிக்கிற மாதிரியே இப்ப கூட என்ன ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னு சொல்லக்குள்ள சரி அந்த ட்ரக்கோட நம்பர் பிளேட் இது ஏதாவது பார்த்தியானா. இல்ல ஹீரோ அதை பார்க்கல. ஆனா இவங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது
ஏதோ ஒரு தாடிக்காரன் ஓரமா இருந்து அப்படி நோட்ட விடுற மாதிரி தெரியுது. ஹீரோ நம்பர் பிளேட்டை பார்க்கலன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. என்னடா இது, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னா நான் எப்பறம் உனக்கு உதவி பண்ணுறது, மறுபடியும் அவன் உனக்கு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு டீட்டெயிலுக்கு இது கலெக்ட் பண்ணிட்டு வாடா, அப்புறம் உதவி பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன். அப்போ சடனாக ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தா யாரோ டெலிவரி போட்டிருந்திருக்காங்க. அப்பாடா வேலை கிடைச்சதுன்னு வேக வேகமாக கடைக்கு போனோன்னு அப்படியே பொருள்லாம் வாங்கிட்டு டெலிவரி அட்ரஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இங்கே இருக்கிற ஒரு மலை மேலையா இருக்கும். காரை எடுத்துட்டு நைட் டைமில் மலை மேலே போகிறதா அப்படின்னு இவனுக்கே பயங்கர டயர்டு தான். இருந்தாலுமே வேற வழி இல்லை, இது ஒன்று தான் ஆர்டர்னு சொல்லி எல்லா சாப்பாட்டையும் வாங்கிட்டு கார்ல போட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது அப்போ அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல, அவன் வெளியில தான் நிப்பானா. அவன் ஹீரோ கிட்ட, என்ன தம்பி டெலிவரியா, இந்த வழியா போற அப்படின்னா என்ன மலை மேல இது போக போறியான்னு கேட்டா. ஆமான்னு தெரியல, ஏன் இதை கூட இது வர போறியான்னு கேட்கும்போது, இல்ல அப்படி இல்ல, இந்த மலையில இதுக்கு முன்னாடி ஹைக்கிங் போறதா சொல்லி சில பேர்லாம் வந்துட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் சும்மா ஞாபகப்படுத்தி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்போ செத்து போன விஷயத்த எதுக்கே தேவையில்லாம எனக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன்னு ஹீரோவுக்கு அந்த 9 பேர் செத்து போனாங்கிற விஷயமே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் வேற வழி இல்ல, காரை எடுத்துட்டு அப்புறம் மலை மேல இருக்கிற அங்க ஒரு கேபினுக்கும் போயிடுறான். அங்க டோர் ஹேண்டில்ல சாப்பாடை வெளியிலே வச்சிருங்கிற மாதிரி போட்டிருந்திருக்கும். கூடவே அந்த பேப்பர்லயே வந்து கொஞ்சம் டிப்ஸுமே வச்சிருந்துருப்பாங்களா. சூப்பர், இவ்வளவு தூரம் டெலிவரி வந்ததுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசாவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை எடுத்துட்டு போகலான்னு இருந்தா அவனோட சந்தோஷத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான், இந்த இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்குது. ஆனா அமைதியோட சேர்ந்து அந்த இடத்துல அந்த ட்ரக்கும் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கும். இருந்தாலும் தைரியத்தாலத்தையும் வர வச்சுட்டு சரி இந்த ட்ரக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு எட்டி பார்த்தா உள்ள யாருமே இல்லை. அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு வந்து காரில் உட்காரும்போது அந்த என்வலப்பில் டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்துருக்கும்ல. சரி எவ்வளவுதான் டிப்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா வெறும் $14 மட்டும்தான் இருக்கும். டிப்ஸோட போக முதல்ல சாப்பாட்டுக்கான காசு எங்கயான்னு பயங்கர கடுப்புல எந்திரிச்சு வந்தவன் அங்கே வீட்டோட கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருப்பானா. இருந்தாலும் யாரும் உள்ள இருந்து நீக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இவன் அப்படி தட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரும் நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கு. இதை ஹீரோ கவனிக்கல. வெளியில் நின்று ரொம்ப நேரமாக கதவு தட்டிட்டு இருந்த ஹீரோவும் கதவை நீக்க ட்ரை பண்ணுறான். பார்த்தா அது நீக்கிடுது. உள்ள இருந்து யாரும் லாக் பண்ணல. ஸோ அதனாலேயே உள்ள வந்தவனும், தலை நீ தான் அந்த ட்ரக்கை ஓன் பண்ணியிருந்திருக்கியா, தேவையில்லாம காலையிலேருந்து என்னை கொலை பண்ணுறக்கு முயற்சிகளை நீ தான் பண்ணிட்டு இருக்கிறத, நான் என் காருக்கு பின்னாடி வர உன் ட்ரக்கை வச்சு இடிச்சுருக்க, மரியாதையை அதுக்கு தேவையான காசையுமே கொடுங்கிற மாதிரி இவன் உள்ள வந்து கத்திக்கிட்டே இருப்பானா. ஆனால் என்னதான் இவன் பேசினாலுமே வேற எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்த மாதிரி தெரியல. அப்போ அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் ஒரு பர்ஸில் நிறைய காசு இருக்கிற மாதிரி தெரியும். சூப்பர், செலவுக்கு ப்ளஸ் டிப்ஸுக்கு சாப்பாட்டுக்குன்னு சொல்லி எல்லா காசையும் எடுத்துடலாமா அப்படின்னு தான் இவன் இருப்பான். இருந்தாலும் இல்லை வேண்டாம் அது தப்பாக இருக்கும்ட்டு அந்த ஷெரீஃப் ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரா. ஸோ அதனால அந்த ட்ரக் டிரைவரோட லைசன்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிலுவை இருக்கிறதையும் கவனிக்கிறானா. அதை அவன் கையில எடுத்துக்கும் போது சடனா இங்கேயோ இருந்து ஒரு சத்தம் ஒன்று வருது. வீட்டுக்குள்ள இருந்தா வருது. என்ன யாரோ முணங்குற மாதிரி இருக்கேன்னு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போனவனும் நேராக அங்கே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறான். அங்க ஒரு லேடியை யாரோ கட்டி வச்சிருந்திருக்காங்க செயின் எல்லாம் போட்டு. போச்சு போ, இந்த வீட்டு ஓனர் சரியான சீரியல் கில்லரா இருப்பான் போலேன்னு அந்த லேடிக்கு செயின் எல்லாம் அவிழ்க்கிறதுக்காக ஹீரோ உதவி பண்ணா. ஒன்ஸ் அந்த புள்ள அந்த செயின்ல இருந்து ரிலீஸ் ஆனோடனே ஹீரோ விட்டு இருந்த அந்த சிலுவையை எடுத்து ஹீரோவை செவுத்துல அமைக்கி அதை வச்சு அவனை அடிக்க போற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பால. நம்ம ஹீரோக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏமா நான் அவனை காப்பாத்ததாமா முயற்சி பண்ண, எதுக்கு தேவையில்லாம அடியெல்லாம் செய்யற, இங்க பாரு இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் முயற்சி பண்ணேன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு அமைதியாகிறாளா. ஆனா அப்ப சடனா மேல இருந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. என்னடானா நெருப்பு பக்கத்துல குளிர் காஞ்சுக்கிட்டு கையில வெப்பனோட ஏதோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்க. அந்த பொண்ணுமே வெளியில போகிற மாதிரி இருக்குமா. பின்னாடியே எங்கம்மா போறேன்னு ஹீரோவும் ஃபாலோ பண்ணி வரும்போது, இங்க பாரு பொறுமையாரு, இந்த வீட்டுல இருக்கிறவன் ரொம்ப ஆபத்தான ஒருத்தன், அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு ஒரு கையில சுத்தியில இன்னொரு கையில சிலுவன்னு பொறுமையா வந்து ஹால்ல எட்டி பாக்குறாங்க. ஆனா ஹால்ல அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்த ஆளை காணும். ஆனா சடனா அந்த செவருக்கு பின்னாடி உடைச்சுக்கிட்டு அந்த ஒரு கில்லர் இவங்களை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். உசுர கையில பிடிச்சிக்கிட்டு 2 பேர் அடிச்சு பிடிச்சி வெளியில வந்துருப்பாங்களா. வெளியில வந்தோடனே அந்த லேடி கையில வச்சிருந்த சிலுவையை கீழே போட்டு அதை சுத்தியிலால அவ உடைக்கலான்னு இருக்கைக்குள்ள பின்னாடி வந்த அந்த ஒரு கொலகாரன் கோடாரியை தூக்கி முதுகுலே ஏறிறான். அவ்வளவுதான், அவ அதே இடத்துல காலி. பிளஸ் இதை நேர்ல பார்த்து பயந்து போன ஹீரோவும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து போகலான்னு இருக்கும்போது அந்த பிள்ளையோட முதுகுல இருந்து அந்த கோடாரியை எடுத்துட்டு மறுபடியும் அந்த கில்லர் நினைச்சிருந்தா நம்ம ஹீரோவை கொண்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் எதுவும் பண்ணல, அவன் போகட்டுங்கிற மாதிரி விட்டுறான். ஆனா அவன் தன்னை விட்டுட்டாங்கிற விஷயம் தான் ஹீரோக்கு தெரியாது. அப்படியே பயங்கரமா பதறி போயிட்டு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது, காலையிலேயே ஒரே வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பானா. ஆனா அப்படி அவன் மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு டேர்னிங்ல
நேரத்தில் கரெக்டாக ஆப்போசிட்ல இருந்து பிரைட் அண்ட் லைட்டோட இன்னொரு கார் வர. ஸோ இவ்வளோ வேகமாக போனவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் காரை திருப்பும் போதே அந்த இடத்துல ஸ்கிட் ஆகி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ங்கிறது நடக்க ஆப்போசிட்ல அந்த கார் யாரான்னு பார்த்தா அது ஷெரீஃபா தான் இருக்கும். அந்த ஆக்சிடென்ட் ஆனா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு எதுக்குடா இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கிறேன்லாம் கேள்வி கேட்டா நம்ம ஹீரோவும் பதில் சொல்ல வருவான். பட் அந்த கேள்வியோட சேர்ந்து அந்த ஷெரீஃப் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. அவர் ஆக்சுவலி இந்த மலையில் காணாமல் போன ஒரு லேடியை தேடி தான் வந்திருக்காராமா. அந்த லேடியோட கார் எனக்கு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஆளை என்னால் கண்டுபிடிக்க முடியல. நீ இது எங்கேயாவது பார்த்தே அப்படின்னா ஒரு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் ஒரு பாயிண்ட்ல ஹீரோ கடுப்பாயிட்டு, யோ ஒரு சார் நான் சொல்றதை கேளியா, மலையில் ஒரு பயங்கரமான ஒருத்தன் இருக்கிறான், கொலை பண்றான் தெரியுமா, கொலை பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன், உனக்கே தெரியும் தானே அந்த மலையில் பால் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்லாம் சொன்னா. ஷெரீஃப் பால் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டோன்னே என்னடா அது கஞ்சா கீதை அடிச்சிருந்திருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே தான் சந்தேகப்படுறாரு. போதாத குறைக்கு நம்ம ஹீரோவோட சொக்க கொஞ்சம் ரத்த கரைகள் இருக்கிறதே அந்த ஆள் கவனிச்சிடுறாரு. அவள் தான் அப்படியே அவனை வெளியே கூப்பிட்டு, என்னடா இது ரத்த கரைகள்லாம் இருக்கு, உன்னோட பாடியில எது காயம் பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல ஹீரோவோட பாடியில காயம் படல, அப்படின்னா இது வேற ஒருத்தரோட ரத்தம், வா 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 உன்னை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றேன்னு ஹீரோவை கார்ல உட்கார வச்சுட்டு இப்போதைக்கு பேக்கப்புக்காக ஆளுங்க எது யாராவது வரட்டும்னு கான்டாக்ட் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அப்படி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடியில இருந்து ஒரு பெரிய ஒரு லைட் வெளிச்சங்கிறது தெரிய, ஐயா ஐயா அவன் ரொம்ப ஆபத்தான ஆளுங்க ஐயா, நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே ஷெரீஃப் கேக்குற மாதிரி இல்ல. போலீஸ்காரன்டா என்னடா பெரிய ஆபத்து வந்துட போதுன்னு அந்த ஆள் பாட்டுக்கு சும்மா ஒரு கன் மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில போய் நின்று, யாரா இருந்தாலும் கீழே இறங்கி கொஞ்சம் கிட்ட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கார்ல உட்காந்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி நேரா அவனோட கார்ல ஏறிட்டு அவன் அங்கிருந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த போலீஸ் இப்ப ஹீரோவை பிடிக்கிறதா இல்ல இந்த ட்ரக்ல எவன்டா இருக்கிறான் அப்படின்னு பாக்குறதான்னு சொல்லி சரின்னு அந்த ட்ரக்ல இருக்கிறவனே இறங்க சொன்னா. அந்த ட்ரக் கிட்ட வருது. கிட்ட வரதோட நேரத்துல அப்படியே அந்த ஆளை தட்டி தூக்க இங்க நம்ம ஹீரோவும் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பானா. ஆனா பிரச்சனை என்னன்னா அவனோட கையில இன்னுமே அந்த ஹேண்ட் கஃப்ங்கிறது இருக்கு. ஸோ அது இருக்கிறங்காட்டியும் அவனால ப்ராப்பரா அந்த காரை டிரைவ் பண்ண முடியாம இருக்கு. எப்படியும் அந்த ஷெரீஃப் இறந்து போயிருப்பார்லன்னு சொல்லி ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி சரி நம்ம போலீஸுக்கு இது கால் பண்ணுவேன்னு மொபைலை எடுத்தா மொபைல்ல சார்ஜ் இல்ல. அதே நேரத்தில் வண்டியில பெட்ரோல் வேற இல்லை. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பங்க்ல நிறுத்தி பெட்ரோலும் ஃபில் பண்ணிட்டு இந்த கேப்ல பக்கத்துல இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ள போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து குடிக்கும் போது அங்க கவுண்டர்ல நின்றுட்டு இருந்தாலே, என்னையா ஜெயில இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டியான்னு கேட்டா, இல்ல அப்படிலாம் கிடையாது, அது பெரிய விஷயம், நீ முதல்ல ஒரு போன் ஒன்று பண்ணணும், உன்னோட போன் இருந்தா கூடன்னு கேட்டா அந்த ஆள் தர மாட்டேங்கிறாரு. ஹீரோ திருட்டு பையனா இருப்பான் போல, போனை பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இவனுங்க வேற கடுப்பான ஹீரோவும் வெளியில வரும்போது அங்க ஒரு ஆள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருப்பானா. அட்லீஸ்ட் அவன்கிட்டயாவது மொபைல கேட்டா அவனுமே தர மாட்டேங்கிறான். கொஞ்ச நேரம் நின்று ஹீரோ கெஞ்சுற மாதிரி தான் தெரியும். ஆனா தூரத்துல மறுபடியும் அந்த ட்ரக் கிட்ட வர மாதிரி இருக்கு. சூப்பர், நீ வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு வேகமா ஹீரோ காரை எடுத்துட்டு கிளம்பிடுவானா. ஆனா அந்த பெட்ரோலுங்கிறத இன்னும் போட்டுட்டே தான் இருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் அவன் கார் எடுத்துட்டு போனங்காட்டி அந்த கன்ல இருந்த பெட்ரோலுங்கிறது அப்படியே கீழே ஸ்பில் ஆக ஆரம்பிக்க கரெக்டா அந்த வேனும் படு பயங்கரமா வந்துகிட்டு இருக்குமா. அந்த ட்ரக்கும் அவங்க தானே ஒரு நபர் சிகரெட் பிடிச்சு நின்றுகிட்டு இருந்தாரு. ஸோ அவர் அந்த ட்ரக்கை பார்த்தனுமே சிகரெட்டை கீழே போட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓட அவ்வளவுதான் பெட்ரோல்ல பட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுது. இதை ஹீரோவும் கவனிக்க செய்யறான். ஆனா நிறுத்தல. அதாவது குறைக்கு நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட இந்த டெலிவரி நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோ வேலை வந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து சும்மா இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு வேலையும் வராதுன்னு பைத்திய மாதிரி ஆனவனும் வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல மறுபடியும் அந்த ட்ரக் வந்து நிக்குது. ஆனா இந்த தடவை உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிய ஒளிய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால வேற வழி இல்லாம ஹீரோ அந்த ட்ரக்குக்கு நேரா அவனோட காரை ஃபுல் வேகத்துல இயக்குறான். அந்த ட்ரக் டிரைவரும் ஹீரோ மாதிரியே தான் ஃபுல் வேகத்துல நம்ம ஹீரோவை தட்டி தூக்குறதுக்காக வந்துகிட்டே இருக்கிறானா. ஆல்மோஸ்ட் இடிக்கிற மாதிரி கிட்ட வரும்போது சரியான நேரத்துல ஹீரோ அங்க ஒரு கட் எடுத்துறான். இப்போ இந்த ஒரு ரோட்டு வழியா வேகமா வந்துகிட்டு இருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படியே நடக்குது, எதுவும் நல்ல விஷயமா நடந்து தொலையாதா அப்படின்னு அழுதுகிட்டே வந்துகிட்டு இருந்தாலும் மறுபடியும் பின்னாடி அந்த ட்ரக்குங்கிறது வருது. வேற வழி இல்லை. இப்போ அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மறுபடியும் போயிட்டே இருந்தா ஒரு இடத்துல ஸ்பீட் லிமிட் போர்டு வந்து வச்சிருந்திருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஹீரோ பையன் வேகமா ஓட்டும் போது அவள் தான் மறுபடியும் வண்டி ஸ்கிட் ஆகுதான். ப்ராப்பரா டயர்ல டிராக்ஷனே இல்ல. அவன் அதே இடத்துல நிறுத்திடுறான். அண்ட் பின்னாடி அந்த ட்ரக் வந்துட்டு இருந்துச்சுல அதுவும் உள்ள வரல, அந்த அந்த பகுதிக்கு போகல. என்ன அவன் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு ஹீரோவும் கார் விட்டு இறங்கி வந்திருப்பானா. ஸோ அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்றான் அவன் ஏறி நிக்கிற அந்த ஒரு இடம் அது வெறும் பனி மட்டும் இல்ல, அது ஆக்சுவலி ஃபுல்லா ஐஸால உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹீரோ இங்க வண்டியை ஓட்டிட்டு வந்த காரணத்தால இந்த ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிக்க ரைட் மாட்டிட்டு போறோன்னு வண்டி எடுத்துட்டு வேகமா இந்த ஐஸ் பகுதியில இருந்து வெளியில வந்துடுறான். வந்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பாடா எல்லாமே முடிஞ்சிச்சு, அவங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வெளியில வந்து கத்திக்கிட்டு இருந்தா அப்போ ஒரு கார் வந்து அவனை இடிக்குது. கட் பண்ணா ஹீரோ ஏதோ ஒரு கடையில இருந்து மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். கூப்பிட்டு வந்தது யாருன்னா ரெபேக்காவும் ரெபேக்காவோட அசிஸ்டன்ட்டுமா இருக்கும். ஹீரோவை பார்த்தோன்னே ரெபேக்கா சொல்லுவா, ரொம்பலாம் யோசிக்காத, நீ நல்லா
நல்லா தான் இருக்கிற, சும்மா தான் இடிச்சோங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இப்போதைக்கு இந்த டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துருப்பான்ல. ஸோ அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்த காசு அது எல்லாத்தையுமே அவன்கிட்ட இருந்து உருவிடுறாங்க. இருந்தாலும் என்னடா ஒரு நாளுக்கு நீ இவ்வளோதான் சம்பாரிச்சிருந்திருக்கியான்னு மறுபடியும் அந்த ரெபேக்கா போட்டு ஹீரோவை கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுமா ப்ளீஸ், நான் எப்படியும் உன்னோட கடன் அடைச்சிருவேன், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே இருக்க, உனக்கு நாங்கள் எவ்வளோடா டைம் கொடுக்கறது, காலையிலேருந்து உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்கள் சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ என்ன எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறேன்னு சொல்லக்குள்ள, என்னது உண்மையாலுமே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு இவன் கேட்பானா. ஆமாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம், ஒரு தடவை கூட நிற்காமலே நீ ஓடி போயிட்டேன்னு சொன்னா. அப்படின்னா அந்த சைக்கோக்காரனை வச்சு என்னை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது நீங்களான்னு கேட்கும்போது, சைக்கோக்காரனா அது யாருங்கிற மாதிரி தான் ரெபேக்கா யோசிப்பா. அப்படின்னா அவன் உங்கள் கிடையாதுன்னு ஹீரோவும் அந்த ட்ரக்கில் வித்தியாசமாக ஒருத்தன் வந்தான் அப்படிங்கிற மேட்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா புதுசாக இவன் ஏதோ ஒரு கதையை சொல்கிறான்னு ரெபேக்கா யோசிக்கக்குள்ள இவங்க ஒரு கடையில் இருப்பாங்க. இந்த ஒரு கடையோட ஓனரும் அங்கே மாப் போட்டுக்கிட்டு இருப்பானா. அவன் உள்ளே வரும்போது அந்த ஆள்கிட்ட இந்த கடையில் ஏதாவது ஃபோன் கீது இருக்கான்னு கேட்டால் வெளியில் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குதுமானா. சரின்னு ரெபேக்கா அவளோட அசிஸ்டண்ட் கிட்ட இந்த மாதிரி நம்மளோட மற்ற ஆளுங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறா அப்படின்னு அனுப்பி வைக்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் வெளியில் வந்துட்டு அந்த டெலிஃபோன் பூத்தில் கால் பண்ணி அவனோட ஆளுங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானா. ஸோ அதுவே ஹீரோவும் ரெபேக்காவும் அங்கே உள்ளே பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான். அவன் ஆக்சுவலி ஒரு ஃபுட் ட்ரக் ஒன்று வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்திருக்கான் போல. ரொம்ப நாள் இந்த டெலிவரி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால பெருசாக நம்மளால் காசு சம்பாதிக்க முடியாது. அதனால தான் இந்த ஃபுட் ட்ரக்கை வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் காசை வந்து சேர்த்தி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு நானே பாஸாக இருப்பேன். அப்புறம் இது மூலமாக எனக்கு வருமானத்தை வச்சு கண்டிப்பாக எனக்கு இருக்கிற எல்லா கடனையுமே அடைக்க முடியும், உங்களோட கடனையும் சேர்த்தி தானே சொல்லக்குள்ள ரெபேக்காக்கு உண்மையாலுமே இது ஒரு ஜென்யூனான ஐடியா மாதிரி தான் தோணுது. ஓகே சூப்பரான ஒரு ஐடியா தான், ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, ஐடியாலாம் நீ நல்லா தான் போடுற, ஆனால் என்ன எக்ஸிக்யூஷனில் தான் நீ சொதப்பிக்கிட்டே இருக்கிற, எப்போ பார்த்தாலும் எந்த பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணாமல் நீ ஓடி ஒளியறடாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவே வெளியில் அந்த அசிஸ்டன்ட் டெலிஃபோன் புத்தில் பேசிக்கிட்டு இருந்திருப்பான்ல. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ட்ரக்குங்கிறது வந்துருச்சு. வந்து சும்மாலாம் இல்லை, டெலிஃபோன் பூத்தோட சேர்ந்து அந்த ஆளை சாகடிக்க வெளியில் என்ன ஏதோ மோதன மாதிரி இருக்கேன்னு அந்த இடத்தோட ஓனருக்கும் சத்தம் கேட்குது. இருந்தாலும் அதை ஒரு கண்டுக்கல, திருப்பி மாப் போட ஆரம்பிக்கிறாரு. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குமா, அந்த ஆளும் நீக்கிறதுக்காக போக இங்க ரெபேக்காவும் ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ யாரோ கீழே விழுந்த மாதிரியான சத்தம் கேட்டு இருந்திருக்கும். வெளியில சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தோன்னுமே ஹீரோவுக்கு பயம் வர ஆரம்பிக்குமா. இதை கவனிச்ச ரெபேக்காவும் அவ கையில் வச்சிருந்திருக்க கன்னை வச்சுக்கிட்டே அப்படியே கதவு நீக்கி போய் பாக்குறா. அந்த இடத்துல அந்த ஓனர் வந்து இறந்து கிடக்க அடுத்த செகண்டே அந்த கில்லர் ரெபேக்காவையும் அடிச்சு போட அவ்வளவுதான். பயந்து போன ஹீரோ வேகமா போய் அங்க இருக்கிற ஒரு கிச்சன்ல ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோவை தேடிட்டு அந்த கில்லருமே கிச்சனுக்குள்ள வந்தா ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை எடுத்து அந்த ஆளோட மூஞ்சிலாம் அடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்தவனும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ரெபேக்கா ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணணும்னு சொன்னாலும் இல்லம்மா என்ன காப்பாத்துறக்கே ஆளு வேணும்ன்ட்டு அவளை அம்போன்னு விட்டுட்டு காரை எடுத்துட்டு வேகமா தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்றான். ஆனா அவன் உப்ப போன அந்த வழியில இதுக்கு மேல ஃபர்தரா போக வேண்டாம்னு ரோட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கும். சரி வேற வழியில போகலாம் அப்படின்னு காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்தா அந்த இடத்துல அந்த ட்ரக் வந்துருக்கும். அவள் தான் வேற வழியே இல்லை, ஒரு யூட்டனை போட்டவனும் ரோடு க்ளோஸா இருந்தாலும் எஸ்கேப் இருக்கு, அதுதான் ஒரே பாதைன்னு வேகமா அவன் காரை ஓட்டிட்டு வந்துகிட்டே இருந்தா ஒரு பாயிண்ட்ல அந்த ரோடுங்கிறது ஆகுது, ஒரு பெரிய வேலிங்கிறது இருக்கு. நல்ல வேலை கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே ஹீரோ அதை சென்ஸ் பண்ணிடுறான். அதனால வேற வழி இல்லாம வேகமா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதே டோரை நீக்கி வெளியில எஸ்கேப் ஆயிடுறான். இப்போ காரோட சேர்ந்து அவ்வளவு வேகமா வந்து அந்த ஒரு ட்ரக்கும் நேரா போய் கீழே விழுந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்ங்கிறது ஏற்படுது. ஹீரோவுமே அந்த மலையோட ஒரு எட்ஜுக்கு வந்து நின்றுக்கிட்டு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா சடனா அவன் காலை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. விட்டா அவனும் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேலை அங்க இருக்கிற ஒரு சின்ன மரத்தோட கொம்பு பிடிச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருந்திருக்க கீழே நம்ம ஹீரோவோட காலையே தான் அந்த ஒரு கில்லரும் பிடிச்சிருந்திருப்பான். ஆனா ஹீரோவோட பூட் அவன் காலில் இருந்து வலிக்கு போகும்போது அவள் தான் அந்த கில்லர் அந்த வேலையிலேயே விழுந்து மட்டையாகிறான். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்த ஹீரோவுமே அந்த கில்லரோட சிலுவை இருக்குதுல்ல அது அங்க இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்போ யாரும் உனக்கு லெஃப்ட் கொடுக்குறாங்களா, லெஃப்ட் கொடுக்கறது யாருன்னா அந்த தாடிக்காரனா இருக்கும். காருக்குள்ள ஏத்தனோடனே அவர் சொல்லுவாரு, நான் தான் இந்த மலையை பத்தி உங்களுக்கு வார்னிங் கொடுத்தேன்ல, அப்படி இருந்தும் ஏன் போனீங்கன்னு கேட்டா இல்ல நீங்க சொன்ன மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தோம் எதை பத்தியுமே ஹீரோ வாயை திறக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்படி ஒரு பெரிய ஒரு மேசக்கர் ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. இதை பத்தி ஊர் முழுக்க பிரபலமா பேசினாலுமே இதுல ரொம்ப முக்கியமா இன்வால்வ் ஆன ஹீரோ பையன் இது எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு தினசரியா அவன் டெலிவரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அது மட்டும் இல்லாம நேத்து அவன் ஒரு சிலுவை ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான்ல அதை கொண்டு போய் அதே த்ரிஃப்ட் ஷாப்ல விற்கிறான். அண்ட் இந்த தடவை அந்த ஒரு சிலுவைக்காக அவங்க நல்ல ஒரு அமௌண்ட்டை ஒன்று கொடுக்குறாங்க ஹீரோ கிட்ட. அந்த காசை வாங்கணும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டு அவன் வந்து ஒரு ஃபுட் ட்ரக்கை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான்ல. ஸோ அந்த யார் அந்த ட்ரக்கை சேல் பண்றாங்களோ அந்த நபருக்கு கால் பண்ணி உங்க ட்ரக்கை நானே வாங்கிக்கிறேன், யார்ட்டையும் வித்துறாதீங்க, இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்து நானே வந்து வாங்கிட்டு போயிடுறேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போடு சூப்பர் நீ வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அவன் பெட்ல
பெட்டில் படுத்து ரிலாக்ஸ் ஆனால் அப்போ வெளியில் ஒரு ட்ரக்கோட ஹாரன் சத்தை கேட்க அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.